இங்கே இந்த வேலைக்காரம்மா பேச்சுலர்ஸ் ரூமில் பசங்களுக்கு சமைச்சு தர வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் இன்றைக்கி என்ன வேணும்னு கேட்டால் அந்த பசங்க எங்களுக்கு உருளைக்கிழங்கு வச்சு பராத்தா செஞ்சு கொடுங்கன்னு சொல்கிறானுங்க. இவங்க வந்து உருளைக்கிழங்குலாம் வேணாம், சரிப்பட்டு வராது, உங்களுக்கு நான் எக் ரோல் செஞ்சு தருவான்னு உடனே சரி ஓகேன்னு சொல்கிறாங்க. இவங்களும் உள்ளே போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்மளுக்கு காட்டுறாங்க இந்த வேலைக்காரமாக யூடியூப் சேனல் வச்சுருப்பாங்க போல இருக்குது. அவங்க சமைக்கிறத வீடியோ எடுத்து அதுக்கு வாய்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சமைச்சதுக்கப்புறம் அந்த பசங்களை எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது அந்த பசங்க சாப்பிட்டு செம்மையாக இருக்குன்னு சொல்கிறானுங்க. அடுத்த நாள் வந்து அந்த பசங்களுக்கு ரோஸ் மில்க் செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது அந்த பசங்க செம்மையாக இருக்குது, இது பேர் என்னன்னு கேட்குறானுங்க. இவங்களும் அது பேர் மகாராணி மில்க் ஷேக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வேலைக்காரமாவோ இந்த மாத சம்பளம் கொடுங்கன்னு அந்த பசங்கிட்ட கேட்கும்போது இவனுங்கெல்லாம் சேர்ந்து மூணாவது ஒரு பையன்கிட்ட போய் கேட்குறானுங்க. அவன் சொல்கிறான் 550 ரூபா என்னால் தர முடியாது, இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கே, அவங்க வேலை தானே செய்கிறாங்க, எதுக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணுற மாதிரி வாங்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறான். அடுத்த நாள் இவங்க வந்து சமைக்கலான்னு ஆசையாக வந்துட்டு இருக்கும்போது இந்த பையன் கேட்குறான், நீங்கள் செய்கிறதெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது, நீங்கள் எனக்கு வந்து எக்கரி செஞ்சு கொடுங்க, அதுதான் நான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு போயிடுறான். பசங்களுக்கு அந்த வேலைக்காரமா செஞ்சு கொடுத்தா அந்த மகாராணி மில்க் ஷேக் மைண்டுக்குள்ளே இருக்குது. இதை நம்ம செஞ்சு பார்ப்போம்னு சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க போட்ட வீடியோவே வந்திருக்கு. அவங்க வாய்ஸை கேட்டவொடனே இவங்க ஷாக் ஆயிடுறானுங்க. அந்த மூணாவது பையன்கிட்டையும் கூப்பிட்டு சொல்லிடுறாங்க. இந்த வேலைக்காரமா வந்தப்போ அவன் கூப்பிட்டு சொல்லிடுறான், நான் உங்களுக்கு காசு கொடுத்தா எங்களுக்கு காசுலேயே சமைச்சு கொடுத்துட்டு நீங்கள் அந்த வீடியோ எடுத்து போட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு கேவலமா இல்லையான்னு அவன் கேட்குறான். இந்த ஒரு பையன் மட்டும் அந்த வேலைக்காரமாட்ட காசு கொடுத்துட்டு நாளிலேருந்து நீங்கள் வர தேவையில்லைன்னு சொல்லிடுறான். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், உங்களுக்கு தெரியாமல் நான் வீடியோ எடுத்து தப்பு தான், ஆனால் சமைச்சதெல்லாம் உங்களுக்கு தானே கொடுத்துருக்கேன், நான் வீட்டுக்குலாம் எடுத்துகிட்டு போனது இல்லையே, இதை நீ மட்டும் முடிவு பண்ண முடியாது, மிச்சம் 2 பசங்களும் சொல்லட்டும்னு சொல்லி அவங்ககிட்ட போய் கேட்டால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் இங்கேயே இருந்துக்கோங்கன்னவனே அந்த பையனும் ஒத்துக்கிறான். இவங்களும் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் வராங்க. மேடையில் ஒரு பாக்ஸ் இருக்குது. என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த பசங்க இவங்களுக்காக ஒரு கேமரா ஸ்டாண்டை வாங்கி வச்சுருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.